நிகழ்தகவு. மது போதையில் சாலை ஓரத்தில் படுத்திருந்த பிரிண்டிங் பட்டறை தொழிலாளி. மது போதையில் வந்து தொழிலாளியிடம் பீடி கேட்ட சிறுவர்கள். படிக்கின்ற வயதில் பீடி கேட்கிறாயா என சிறுவர்களை மிரட்டியதால் ஏற்பட்ட வாக்குவாதம். தொழிலாளியின் தலையில் கல்லை போட்டு கொன்ற கொடூரம். கொலை சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்தது எப்படி? கொலைகார சிறுவர்கள் சிக்கினார்களா? காலையில 7 மணி இருக்கும். சொந்த வேலைக்காக வெளியே போறது, குழந்தைகளை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறதுன்னு பொதுமக்கள் பிஸியா இருந்திருக்காங்க. அப்போ அம்மாபாளையம் பகுதியில ரோட்டோரத்துல தலை சிதஞ்ச நிலையில ஒரு சடலம் கிடந்திருக்கு. இத பார்த்த பொதுமக்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி தகவல் சொல்லியிருக்காங்க. உடனே ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அதுக்கப்புறம் கொலையாளி யாருன்னு அங்கிருந்த பொதுமக்கள் கிட்ட கேட்டு இருக்காங்க. அதுக்கு எங்களுக்கு யாரு கொலை பண்ணான்னு தெரியல, நாங்களே இப்போதான் சடலத்தை பார்த்தோம்னு பொதுமக்கள் சொல்லி இருக்காங்க. அப்புறம் அங்குள்ள கடைகள்ல இருந்த சிசிடிவி கேமராக்களை போலீஸ் ஆய்வு பண்ணி இருக்காங்க. கொலை நடந்த இடத்துல 2 சிறுவர்கள் மது போதையில ரொம்ப நேரமா சுத்திக்கிட்டு இருந்த காட்சி சிசிடிவி கேமராவில பதிவாகி இருந்திருக்கு. அந்த காட்சிகளை பார்த்ததும் சந்தேகமடைந்த போலீஸ் அந்த 2 சிறுவர்களையும் பிடிச்சு விசாரிச்சிருக்காங்க. அப்பதான் போலீஸோட எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைக்க ஆரம்பிச்சது. தேனி கம்மநாயக்கன்பட்டி பகுதியைச் சேர்ந்த பாண்டியனுக்கு கல்யாணமாகி 3 பெண் பிள்ளைகள் இருக்காங்க. கூலி வேலைக்கு போற பாண்டியன் எந்த நேரமும் மது போதையிலேயே சுத்திக்கிட்டு இருந்தாரு. சம்பாதிக்கிற பணத்தை மனைவி கிட்ட கொடுக்காம பணத்தை எல்லாம் குடிச்சே அழிச்சிட்டு இருந்தாரு. இவர் கூட வாழ்ந்தா நம்ம வாழ்க்கை சீரழிஞ்சு போகும்னு நினைச்ச அவரோட மனைவி 3 பிள்ளைகளையும் கூட்டிக்கிட்டு தாய் வீட்டுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பாண்டியன் நிறைய முறை மனைவிய சமாதானப்படுத்த போயிருந்தாரு. நான் இனி குடிக்கவே மாட்டேன், நல்லபடியா உன் கூட சேர்ந்து வாழுவேன்னு சொல்லி இருந்தாரு. ஆனா உன் பேச்சை இனிமே நம்பவும் மாட்டேன், உன் கூட சேர்ந்து வாழவும் மாட்டேன்னு திட்டவட்டமா சொல்லி இருக்காங்க அவங்க மனைவி. மனைவியோட பிடிவாதத்துல விரக்தி அடைஞ்ச பாண்டியன் திருப்பூர் அம்மாபாளையம் பகுதியில் உள்ள பிரிண்டிங் பட்டறையிலேயே தங்கி வேலை செஞ்சிட்டு இருந்தாரு. பகல் ஃபுல்லா கஷ்டப்பட்டு வேலை பார்த்த பாண்டியன் ராத்திரி ஆனதும் மது குடிச்சிட்டு ஃபுல் போதையில ரோட்டோரமா விழுந்து கிடக்கிறதையே வழக்கமா வச்சிருந்தாரு. சம்பவத்தன்னைக்கும் இவரு வழக்கம் போல மது போதையில அம்மாபாளையத்துல ரோட்டோரத்துல விழுந்து கிடந்தாரு. அப்போ நைட் ஷோ முடிச்சிட்டு வெங்கமேடு கிராமத்தை சேர்ந்த 16 வயசு சிறுவனோ, பாரதி நகரை சேர்ந்த 16 வயசு சிறுவனோ மது போதையில நடந்து போயிட்டு இருந்திருக்காங்க. இந்த 2 பசங்களும் பள்ளி படிப்பை பாதியிலேயே நிறுத்திட்டு பெத்தவங்க பேச்சு கேட்காம ஊர் சுத்திட்டு இருந்திருக்காங்க. நைட் ஆனதும் ரோட்டோரத்துல உள்ள இரும்பு கம்பி வயரை திருடி விற்கிறது தான் இவங்க வேலையா. சம்பவத்தன்னைக்கும் இவங்க அதே மாதிரி ரோட்ல சுத்திக்கிட்டு இருந்தப்ப சாலையோரத்துல மது போதையில கிடந்த பாண்டியன் கிட்ட போய் பீடி கேட்டிருக்காங்க. அப்போ ஸ்கூல் படிக்கிற வயசுல உங்களுக்கு பீடி கேக்குதா, இங்கிருந்து போறீங்களா இல்ல போலீஸுக்கு போன் பண்ணி வர சொல்லவா அப்படின்னு கேட்டு மிரட்டி இருந்தாரு பாண்டியன். இதனால கோபமான சிறுவர்கள் பாண்டியன் கூட வாக்குவாதம் பண்ணி இருக்காங்க. சிறுவர்கள் பேசுறத கேட்டு ஆத்திரமடைஞ்ச பாண்டியன் கீழே கடந்த ஹாலோ பிளாக் கல்லை எடுத்து அடிச்சிருவேன்னு சொல்லி மிரட்டி இருந்தாரு. எங்களையே அடிக்க கள்ள தூக்குறியான்னு கேட்டு ஆவேசமான சிறுவர்கள், நீ என்னடா எங்களை அடிக்கிறது, நாங்க உன்னை கொன்னுறோம்னு சொல்லி அவரை அடிச்சு கீழே தள்ளி விட்டுருக்காங்க. அப்புறம் அங்க கிடந்த ஹாலோ பிளாக் கல்லை எடுத்து பாண்டியன் தலையிலேயே போட்டு இருக்காங்க. இதுல பாண்டியனோட முகம் முழுக்க சிதைஞ்சு போயிருக்கு. அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே பாண்டியன் துடிச்சு உயிரிழந்துட்டாரு. விஷயம் தெரிஞ்சு ஸ்பாட்டுக்கு போன போலீஸ் சிசிடிவி காட்சிகளோட அடிப்படையில 2 சிறுவர்களை பிடிச்சு விசாரிச்சப்பதான் நடந்த எல்லா உண்மையும் தெரிய வந்திருக்கு. விசாரணைக்கு அப்புறம் சிறுவர்கள் 2 பேரையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க.
நிகழ்தகவு.